This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி 6th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.5 பார்க்க போகிறோம். பயிற்சி 1.5. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய 1-2 விஷயங்கள் 2 டாபிக் பார்த்தா தான் அதை நம்ம செய்ய முடியும். அதனால் அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா எண்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து இயல் எண்கள் அப்படின்னா நம்மளுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது இயல் எண்கள். இயல் எண்களை வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதை கேபிட்டல் என்னால் என்ன செய்வோம், நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ நேச்சுரல் நம்பர்னால் என் அப்படி சொல்லுவோம். அது நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் தமிழில். அதே மாதிரி அந்த நேச்சுரல் நம்பர் கூட 0 அப்படிங்கிற ஒரு நம்பர் முன்னாடி சேர்ந்துச்சு அப்படின்னா அதை முழு எண்கள் சொல்லுவோம், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு 1 வேர்ட் இருக்குது எக்ஸசைஸில். பாருங்கள், மிகச்சிறிய இயல் எண் இருக்கும், மிகச்சிறிய முழு எண் இருக்கும், இடையே உள்ள வித்தியாசம். மிகச்சிறிய இயல் எண் எது? மிகச்சிறிய இயல் எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். மிகச்சிறிய முழு எண் இருக்கும், இடையே உள்ள வித்தியாசம். மிகச்சிறிய முழு எண் என்னது? 0. இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? 0லேருந்து 1 கழிச்சா 0 கூட எதை கூட்டினாலோ கழித்தாலோ அதே எண் தானே. அப்போ என்ன வரும்? 1. மிகச்சிறிய இயல் எண் இருக்கும், மிகச்சிறிய முழு எண் இருக்கும், இடையே உள்ள வித்தியாசம் என்ன? 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ 17 இங்கே டேஷ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 37 × 17, 34 × 17. இந்த 34யும் 17யும் கூட்டினா என்ன விடை வருமோ அதே விடை தான் இந்த பக்கமும் வரணும். இது ஒரு பக்கம், இது வந்து இடது பக்கம், இது வந்து வலது பக்கம் சொல்லுவோம். இப்போ ஈக்குவல்ட்டு இருக்குது. இந்த பக்கம் வர்ற விடையும் இந்த பக்கம் வர விடையும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கேயும் 17, இங்கேயும் 17, இங்கே 34. அப்போ இங்கேயும் என்ன தான் வரும்? கண்டிப்பாக 34. ஏன்னா இது என்னது? பரிமாற்று பண்பு, பெருக்களின் பரிமாற்று பண்பு. இப்போ அந்த பார்க்கலாமா? நம்ம பாருங்கள், பண்புகள் இருக்குது நம்மளுக்கு எண்களுக்கு. கூட்டல் மற்றும் பெருக்களோட பரிமாற்று பண்பு. கூட்டலில் பரிமாற்று பண்பு எப்படி இருக்கும் பாருங்க? 43, 57. இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 50, 4யும் கூட்டினா 90, 97, 100. இது கூட்டினா 100 வருமா? இங்கேயும் பாருங்கள், 57, 43 கூட்டினா என்ன? 50, 40, 90, 97, 100. இங்கேயும் 100 தான், இங்கேயும் 100 தான், இங்கேயும் 100 தான். ஆனால் என்ன, இங்கே 43 + 57. இங்கே 43 ஃபஸ்ட் இருக்குது, 57 ரெண்டாவது இருக்குது. இங்கே அப்படியே அதை மாற்றி பரிமாறுது. பரிமாற்றம் இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது. அந்த 57 முன்னாடியும் 43 பின்னாடி வந்து 100. ரெண்டையும் கூட்டினா அதே தான் வரும். அதே தான் இது கூட்டலின் பெருக்கல் பண்பு. பரிமாற்று பண்பு பாருங்கள், 12, 15. இங்கே 15, 12. இந்த 12, 15 பெருக்கினாலும் என்ன விடை வருமோ அதே தான் இங்கே 15, 12 பெருக்கினாலும் அதே விடை தான் வரும். ரெண்டையும் பண்ணால் என்ன தான் கிடைக்கும் நம்மளுக்கு? சமம் தான். பார்த்தீங்களா? இதுதான் பெருக்களோட பரிமாற்று பண்பு சொல்லுவோம். அதனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 × 12 ஈக்குவல் டு அப்படின்னா இந்த பக்கமும் என்ன தான் வரும்? 12, 5, 60. இப்படி தானா? இந்த பக்கம் எப்படி எழுதலாம்? 5 × 12. இதை பெருக்கினாலும் என்ன தான்? 12, 5, 60. சாரி, என்ன அப்படின்னா இங்கே 5 × 12 இருக்குது. அப்போ நம்ம இங்கே மாற்றி 12 × 5ன்னு போடலாம். இங்கே 12 ரெண்டாவது இருக்குது, 5 முன்னாடி இருக்குது. இங்கே 12 முன்னாடி இருக்குது, 5 பின்னாடி இருக்குது. இங்கேயும் 5, 12, 60 தான், 12, 5, 60 தான். இப்போ கூட்டலோட பெருக்கல் பரிமாற்று பண்பு, கூட்டலோட பரிமாற்று பண்பு, பெருக்களோட பரிமாற்று பண்பு. நம்பர் மட்டும்தான் அங்கே இங்கேயும் சேஞ்ச் ஆகும். இதுதான் என்ன சொல்கிறாங்க? பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே பார்க்குற பண்பு தான் இந்த இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பரிமாற்று பண்பு, பெருக்களோட பரிமாற்று பண்பு. எண் அடுத்து பாருங்கள். ஒரு எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் கூட இப்போது 10,030, 10,030ன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட 0 கூட்டினாலும் என்னது தான்? அதே 10,030 அப்படியே இருக்கும். இது கூட 1 கூட்டினா அது 10,031 ஆயிரும். இப்போ 0 கூட எந்த நம்பர் கூட 0 கூட்டினாலும் அந்த விடை அப்படியே கிடைக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். ஒரு எண்ணுடன் 0வை கூட்டும்போது அந்த எண் எப்படி இருக்கும்? மாறாமல் இருக்கும். அதே தான் இங்கேயும். ஒரு எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். ஒரு எண்ணை எது கூட பெருக்கும்போது மாறாமல் இருக்கும்? ஒரு எண்ணை 1 கூட பெருக்கும்போது மாறாமல் இருக்கும். பாருங்கள், 100 × 0னா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் அந்த எண். ஆனால் 100 × 1 அப்படின்னு அந்த எண் 100, 100 அதே எண் வந்துடும். அதான் ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கும்போது 1, சரிங்களா? 1ஆல் பெருக்கும்போது 1ன்னு போட்டுக்கலாம், நம்பர்லனாலும் எழுதிக்கலாம்.
ஒன்றால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். அதனால் அவ்வளோதான். இல்லை ஒன்றால் பெருக்கும்போது இப்போ இந்த எந்த எண்ணுமே மாறாது. அது கோடியாக இருந்தாலும் சரி, லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக என்னன்னாலும் அந்த எண் கூட 1 நம்ம பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். அடுத்து டேஸால் வகுக்குவது என்பது வரையறுக்கப்பட்டது நம்ம இன்ஃபினிட்டி சொல்லுவாங்க. சரிங்களா? சுழியமால் வகுப்பது. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை 0வால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. 0ன்னு எழுதலாம் அல்லது சுழியம் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? என்ன எழுதலாம்? சுழியம். சுழியமால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சரியாக தவறாக பார்க்கலாம்.